சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை. இவருடைய வாழ்க்கை வரலாறு. தீரன் சின்னமலை, பூலித்தேவன், கட்டபொம்மன் மற்றும் மருது சகோதரர்கள் போன்றவர்கள் வீரம் விளைந்த நம் மண்ணில் பிறந்து நாட்டின் விடுதலைக்காக தங்கள் வாழ்வையும் வசந்தத்தையும் தியாகம் செய்த மனிதர்கள். தீர்த்தகிரி கவுண்டர் என்றும் தீர்த்தகிரி சக்கரை என்றும் அழைக்கப்படும் தீரன் சின்னமலை அவர்கள் வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து தனது இறுதி மூச்சு வரை அடிப்பணியாமல் அவர்களை எதிர்த்து போரிட்டு வீரம் மரணம் அடைந்தவர். பல்வேறு போர்க்கலைகளை கற்றுத் தேர்ந்து துணிச்சலான போர் யுத்திகளை தனது படைகளுக்கு கற்றுத்தந்து இந்திய விடுதலைப் போரில் பங்கேற்று ஆங்கிலேயர்களுக்கு சவால் விட்டு அவர்களின் கிழக்கிந்திய கம்பெனியை கருவறுக்க எண்ணினார். ஆங்கிலேயர்களின் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை மீட்க மைசூர் மன்னன் திப்பு சுல்தானுடன் இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்த அவர் 3 முறை வெற்றியும் கண்டார். கொங்கு மண்ணில் பிறந்து வீரத்திற்கு அடையாளமாக விளங்கி தான் மறைந்தாலும் தனது புகழ் எப்போதும் நிலைத்திருக்குமாறு செய்தவர் தீரன் சின்னமலை அவர்கள். தீரன் சின்னமலை அவர்கள் தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காங்கயம் அருகிலுள்ள மேலப்பாளையம் என்னும் ஊரில் ரத்னசாமி கவுண்டர் மற்றும் பெரியாத்தா தம்பதியருக்கு மகனாக ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 1756 பிறந்தார். பழைய கோட்டை பட்டக்காரர்கள் புலவர்களை ஆதரித்து அவர்கள் வாயடைக்கும் அளவிற்கு அவர்களின் கவி மற்றும் புலமைக்காக அவர்களுக்கு பரிசில் வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் தீர்த்தகிரி கவுண்டர். இவர் இளம் வயதினிலேயே வாள் பயிற்சி, வில் பயிற்சி, சிலம்பாட்டம், மல்யுத்தம், தடிவரிசை போன்றவற்றை கற்றுத் தேர்ந்து இளம் வீரராக உருவெடுத்தார். பல தற்காப்பு கலைகள் அறிந்திருந்தாலும் அவர் அக்கலைகளை தன் நண்பர்களுக்கும் கற்றுக் கொடுத்து சிறந்த போர் பயிற்சி அளித்து அவரது தலைமையில் இளம் வயதிலேயே ஒரு படையை திரட்டினார். தீர்த்தகிரி கவுண்டர் அவர்களின் பிறப்பிடமான கொங்கு நாடு மைசூர் மன்னர் ஆட்சியில் இருந்ததால் அந்நாட்டின் வரிப்பணம் அவரது அண்டைய நாடான சங்ககிரி வழியாக மைசூர் அரசுக்கு எடுத்துச் செல்லப்படும். ஒரு நாள் தனது நண்பர்களுடன் வேட்டைக்கு சென்ற தீர்த்தகிரி வரிப்பணத்தை பிடுங்கி ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் செய்தார். இதை தடுத்த தண்டல்காரர்கள் கேட்டபோது, சென்னிய மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில் ஒரு சின்ன மலை பறித்ததாக மைசூர் மன்னன் ஹைதரலியிடம் போய் சொல் என்று வீரமாகச் சொன்னார். அன்று முதல் அவர் தீரன் சின்னமலை என்றும் அழைக்கப்பட்டார். தீரன் சின்னமலை வளர வளர நாட்டில் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கமும் வளர்ந்தது. இதை சிறிதளவும் விரும்பாத சின்னமலை அவர்களை கடுமையாக எதிர்த்தார். அச்சமயத்தில், அதாவது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 1782ஆம் ஆண்டில் மைசூர் மன்னன் மரணமடைந்ததால் அவரது மகனான திப்பு சுல்தான் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அவரும் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை வேரோடு வெட்ட எண்ணினார். இதுவே அவர்களுக்கும் சாதகமாக அமைந்தது. ஆகவே அவரது நண்பர்களோடு அவர் ஒரு பெரும் படையை திரட்டி மைசூர் மன்னன் திப்பு சுல்தானிடம் கைகோர்க்க முற்பட்டார். ஏற்கனவே திப்புவின் தந்தையை ஒருமுறை எதிர்த்த நிகழ்வையும் அவரது வீரத்தையும் பற்றி அறிந்த திப்பு சுல்தான் அவருடன் கூட்டணி அமைத்தார். அவர்களின் கூட்டணி சித்தேசுவரம், மலவள்ளி, ஸ்ரீரங்கப்பட்டினம் போன்ற இடங்களில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நடந்த 3 மைசூர் போர்களில் ஆங்கிலேயர்களின் படைகளுக்கு பெரும் சேதம் விளைவித்து வெற்றி வாகை சூடியது. 3 மைசூர் போர்களிலும் திப்பு சுல்தான் தீரன் சின்னமலை கூட்டணி வெற்றியடைந்ததைக் கண்டு வெகுண்டெழுந்த ஆங்கிலேயர்கள் பல புதிய போர் யுத்திகளை கையாள திட்டம் தீட்டினார். இதனால் திப்பு சுல்தான் மாவீரன் நெப்போலியனிடம் 4ஆம் மைசூர் போரில் தங்களுக்கு உதவி புரிய கோரி தூது அனுப்பினார். என்னதான் நெப்போலியன் உதவி புரிந்தாலும் தங்களது படைகளோடு துணிச்சலுடனும் வீரத்துடனும் திப்புவும் சின்னமலையும் அயராது போரிட்டனர். துரதிர்ஷ்டவசமாக கன்னட நாட்டின் போர்வீலும் மைசூர் மன்னருமான திப்பு சுல்தான் அவர்கள் 4ஆம் மைசூர் போரில் மே மாதம் 4ஆம் தேதி 1799ஆம் ஆண்டில் போர்க்களத்திலேயே வீர மரணமடைந்தார். திப்பு சுல்தான் அவர்களின் வீர மரணத்திற்கு பின்னர்
கொங்கு நாட்டில் உள்ள ஓடாநிலை என்னும் ஊரில் தங்கியிருந்தார். திப்புவின் மரணத்திற்கு பழிதீர்க்கும் வண்ணமாக அவருக்கு சொந்தமான பட்டாளிக்காட்டில் தனது வீரர்களுக்கு பயிற்சி அளித்து பிரெஞ்சுக்காரர்கள் உதவியோடு பீரங்கிகள் போன்ற போர் ஆயுதங்களையும் தயாரித்தார். பின்னர் கிபி 1799 தனது படைகளை பெருக்கும் விதமாக திப்புவிடம் பணிபுரிந்த முக்கியமான சிறப்பு போர் வீரர்களான தூண்டா ஷிவாக் அப்பாச்சி போன்றோரை தனது படையில் சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் தன்னை ஒரு பாளையக்காரராக அறிவித்து அண்டை நாட்டில் உள்ள பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டினார். 1801 பிரெஞ்சுக்காரரான கர்னல் மாக்ஸ்வெல் தலைமையில் ஆங்கிலேயர்களை பவானி காவிரி கரையில் எதிர்த்தவர் வெற்றி கண்டார். அந்த வெற்றியைத் தொடர்ந்து 1802 சென்னிய மலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே நடந்த போரில் சிலம்பாடி ஆங்கிலப் படையை தவிடுபொடியாக்கி 1803 அரச்சலூரில் உள்ள கர்னன் காரிஸின் ஆங்கிலப் படையை கை எறிகுண்டுகள் வீசி வெற்றி கண்டார். ஆங்கிலேயர்கள் பலரையும் தோல்விக்குள்ளாக்கி அவர்களை தலை குனிய செய்த தீரன் சின்னமலையை சூழ்ச்சியால் வீழ்த்த எண்ணிய ஆங்கிலேயர்கள் அவரது சமையல்காரன் நல்லப்பனுக்கு ஆசை வார்த்தைகள் காட்டி அந்த மாவீரனையும் அவரது சகோதரர்களையும் கைது செய்தனர். கைது செய்து அவர்களை சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு சென்ற ஆங்கிலேயர்கள் ஜூலை 31, 1805 அன்று தூக்கிலிட்டனர். தம்பிகளுடன் தீரன் சின்னமலையும் வீர மரணமடைந்தார்.